ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி சனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மார்ச் மாதம் ஒரு முக்கியமான மாதமாக அமைகிறது. என்னென்னா, ஒரு மிகப்பெரிய மாற்றம், கிரக மாற்றம், சனி பெயர்ச்சி நடைபெறுகிறது. திருக்கணிதப்படி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அது நடந்திருந்தாலுமே கூட, 1.25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்தாலுமே கூட, இந்த சனி பயிற்சி ரொம்ப முக்கியம். காரணம்னா, வாக்கியப்படி நடக்குது, கோவில் அனுஷ்டானங்கள். ஏன்னா கோவிலில் நடக்கக்கூடிய எல்லா பூஜைகளும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி தான் நடைபெறுகிறது. அப்போ சாமிக்கு சாநித்தியம் எப்போ கூடும்னா, இந்த மாதிரியான வாக்கியப்படி நடக்கக்கூடிய பெயர்ச்சிகள் தான் சாமிக்கு சாநித்தியம் கூடும். அப்போது இந்த மார்ச் மாதம் ரொம்ப ஒரு முக்கியமான, கவனம் செலுத்தக்கூடிய, உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு மாதம். எல்லாருக்குமே, உங்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே ஒரு உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய மாதம். அதுவும் அந்த சனி பகவான் தன்னுடைய வீட்டிலிருந்து குருவுடைய வீட்டுக்கு போகிறார். இது சுபத்துவமான பெயர்ச்சி, நம்ம அப்படி கூட சொல்லலாம். இது ஒரு சுபத்துவமான பெயர்ச்சி, தப்பு கிடையாது. குருவுடைய வீட்டுக்கு போகிறாரு, குரு கேந்திரத்தில் இருக்க போகிறாரு, குரு திரிகோணத்தில் இருக்க போகிறாரு. குரு பெயர்ச்சி ஆனாலுமே கூட திரிகோணத்தில் இருக்க போகிறாரு, சனியோட தொடர்பை ஏற்படுத்திக்க போகிறாரு. அப்போ பொதுவாக இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்லா இருக்க போகுது. நம்ம யாராக இருந்தாலும், எந்த ராசியாக இருந்தாலும், இந்த சனி பயிற்சியை பாருங்கள். இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பயிற்சி நடக்குது. ஆனால் மார்ச் 15ஆம் தேதி சூரியன் வந்த உடனே சனி பகவான் அஸ்தங்கமாகி விடுகிறார். அப்போ மார்ச் மாதம் பூரா சனி செயலிழந்து இருப்பார். அப்போ யாருக்கெல்லாம் இந்த சனி பகவானால் பிரச்சனை இருக்கோ, மேஷராசி என்பர்கள், ரிஷபராசி என்பர்கள், சிம்மம், கன்னி, விருச்சகம், தனுசு, கும்பம், மீனம், யாருக்கெல்லாம் இந்த சனி பகவானால் பிரச்சனை இருக்கோ அவங்க எல்லாருக்குமே கூட இந்த மார்ச் மாதம் நல்லா இருக்க போகுது. ஏன்னா சனி பகவான் அஸ்தங்கம், செயலிழந்து விடுவார். அவரால் யாருக்கு இம்சை இருக்கோ, சனியால் யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஃபேவரபுளாக மாறிடும். சரி, அப்போ சனிக்கு நன்மை செய்யக்கூடிய ராசிகள்னு ஒரு 4 பேர் இருப்பாங்களே, மிதுனம், கடகம், துலாம், மகரம். அவங்களுக்கும் எந்த பாதகமும் சாதகமும் இல்லை, பாதகமும் இல்லை. அப்போ ஓவராலாக நம்ம பார்க்கும்போது இந்த மார்ச் மாதம் நம்ம எல்லாருக்குமே, 12 ராசி அன்பர்களுக்குமே சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது. அதோடு மட்டுமல்ல, முக்கியமான வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மாதம். அதே முக்கியமான மாற்றங்கள்னு சொல்கிறோம். சனி கொடுப்பார், யார் தடுப்பார்? சார், சனி பகவானாக பார்த்து ஒரு நல்லது செய்கிறாருன்னா அது யாரும் தடுக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு நல்ல இடத்தில், உயர்ந்த ஸ்தானத்தில் சனி பகவான் பெயர்ச்சி அடையக்கூடிய மாதம் இந்த மார்ச் மாதம். அதோட கூடிய குருவுடைய வீட்டில் சூரிய பகவான், அதே போல் அவரோட சுக்கிரன், இந்த செவ்வாயும் ராகுவும் புதனும் மட்டும் கும்பத்தில் இருக்காங்க. மீது 5 கிரகங்கள் மீனராசியில் போய் உட்காந்துக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி இந்த கிரக அமைப்புகளை வைத்து ஓரளவு சொல்லிட்டேன், எல்லாருக்குமே நல்லா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது, என்ன முக்கியமாக என்ன விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாருங்கள். அன்பார்ந்த கும்பராசி, கும்பராசி அன்பர்களே, மார்ச் மாதம் நான் ஏற்கனவே தான் சொன்னது தான். ஜென்ம சனி கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. இது வரலும் ஒரு குழப்பம் இருந்தது. என்ன குழப்பம்னா, எனக்கு தெரிஞ்சு கும்பராசியில் ஒரு அன்பு தெய்வம் அவங்க கடலூர் மாவட்டத்தில் இருக்கிறாங்க. ஒரு 40 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண். ஒரு தனிப்பட்ட முறையில் கஷ்டப்பட்டு குடும்பத்தை கட்டி காப்பாற்றி கொண்டு வந்து, ஒரு பக்கம் கணவனால் பிரச்சனை, கணவன் சுத்தமாக சுகம் இல்லை, அப்புறம் கணவனை இழந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் மாமியார் வீட்டு சைடில் பிரச்சனை,
அந்த பொண்ணு இங்கேருந்தோ வந்த பொண்ணு, வாழ வந்த பொண்ணு, அதுக்கு நம்ம பையன் வாழ்க்கையை கெடுத்துட்டான் அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் திரும்ப திரும்ப அந்த பொண்ணையே குறை சொல்ல வேண்டியது. மிகுந்த போராட்டங்கள். இதுக்கு நடுவில் ஒரு கவர்மெண்ட் ஜாப், அது சிஎல்லாக கிடச்சி அதில் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அன்பு தெய்வம். பாருங்க, ஒரு பொம்பளை பசங்க எவ்வளோ ஒரு பொறுப்பை ஒரு தாயாராக இருந்து அந்த 2 குழந்தைங்களை நல்ல முறையில் இன்றைக்கி படிக்க வச்சு ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்காங்க. நம்ம மீது நீங்காத அன்பு கொண்ட ஒரு அன்பு தெய்வம். நீங்கள் சொல்லுங்கள், அண்ணான் தான் கூப்பிடும். அந்த அளவுக்கு ஒரு மதிப்பு மிக்க. அப்போ கும்பராசியாக இருப்பார்களே ஆனால் ஜென்ம சனி கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. இது எதுக்காக சொல்கிறோன்னா, இது நாள் வரையிலும் குழப்பம் இருந்தது. ஜென்ம சனி முடிஞ்சதா, எப்போ இந்த 7.5 சனி ஆரம்பிச்சதோ, அவங்க 7.5 சனி ஆரம்பித்த காலமே 5 வருஷத்துக்கு முன்னாடி, கரெக்டாக 2021. அந்த 21லேருந்தே அவங்களுக்கு பிரச்சனை ஆரம்பம். 21 சரியான அடி கும்பராசிக்கு. மீட்க முடியாத ஒரு பேரிடிகள். எப்போ 2021, 21, 22 திரும்பவும் பெற முடியாத இழப்புகள், திரும்பவும் சம்பாதிக்க முடியாத இழப்புகள், அதெல்லாம் அவங்களுக்கு ஏற்பட்டது. அப்படி கடுமையான கஷ்டங்களை எல்லாம் தாண்டி கிராஸ் பண்ணி வந்திருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உதாரணத்துக்கு அந்த குழந்தைய சொன்னேன், நான் அந்த பாப்பாவை சொன்னேன். புரியுதுங்களா? அவ்வளோ ஒரு பாசமாக இருக்கும். அப்போ இதை போல் உலகம் முழுவதும் நீங்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், படிக்கக்கூடிய மாணவிகளாக, மாணவ செல்வங்களாக நீங்கள் இருக்கலாம், ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாடு சென்றிருக்கக்கூடிய மாணவர்கள், ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளியூர் போகிறீங்க, ஒரு ஜெர்மனில் இருக்கீங்கல்ல, வெளிநாடுகளில் இருக்கீங்க, அப்புறம் அங்கே படிப்பை முடிச்சிடுறீங்க, அங்கேயே உங்களுக்கு வேலையும் ஸ்கை ஃபண்டோட ஜாப் கிடைக்குது. அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு கூட படிக்கிறவங்க, நைபர்ஸோ இல்லை கொலீக்ஸோ இதைன்னு உங்கள் பேரில் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கலாம். அதன் மூலிமா உங்களுக்கு அதை ஹோல்டு பண்ணி வச்சுருப்பாங்க. அது ஸ்கை ஃபண்டை வருமா வராதா, இந்த ட்ரஸ்ட்டை நம்ம ஹெல்ப் பண்ணுமா, திருப்பி ரினிவல் பண்ணுவாங்களா, இப்படிலாம் நிறைய குழப்பங்கள் இருக்கும். அதே போல் நீங்கள் வெளிநாடுகளில் ஜாபுக்கு போயிருக்கலாம், இல்லை கம்பெனி, ப்ரைவேட் கம்பெனின்னு வச்சுப்போமே, நீங்கள் சிஎல்லாக போயிருக்கீங்க, ஒர்க் பண்ணுறீங்க, அக்ரிமெண்ட்டு முடிகிற காலமாக இருக்கும். நமக்கு திருப்பி ரினிவல் பண்ணுவாங்களா சாமி, இந்த வருஷம் நம்ம ரினிவல் வருது, ரினிவல் பண்ணுவாங்களா, இல்லை நம்ம வேறு வேலை தேடலாமா, வேறு வேலை தேடினா நமக்கு கிடைக்குமா, இல்லை இங்கே விசா நமக்கு ரினிவல் ஆகுமா, விசா அப்ளை பண்ணலாமா, பிஆர் அப்ளை பண்ணலாமா, இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் இருக்குமே. ஆனால் கும்பராசி என்பவர்களே வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு, அங்கேயே எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, ரினிவல் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அப்போ இதுக்கெல்லாம் எளிமையான பரிகாரங்கள், சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்வீர்களேயானால், எளிமையான வழிபாடுகள் செய்வீர்களேயானால், ஒரு சிவபெருமான் வழிபாடு செய்வது, ஒரு தேவாரம் படிக்கிறது, ஒரு திருவாசகம் படிக்கிறது, ஒரு சிவாலயம் சென்று வருவது, உங்கள் ஊரில் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க, கவலை வேண்டாம், கண்டிப்பாக ஜெயிப்பீங்க, நாம் இருக்கோம், உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ செஞ்சு கொடுப்போம். கும்பராசி என்பர்கள் ஜெயிக்கக்கூடியவர்கள், நல்ல தைரியசாலிகள், எதுக்கும் பயப்படாதீங்க. எவ்வளோ பெரிய கஷ்டத்தெல்லாம் நீங்கள் தாண்டி வந்துட்டீங்க, தைரியமாக இருங்க, நிமிர்ந்து உட்காருங்க, ஜெயிப்பீங்க, நம்பிக்கை தருகிறேன் கும்பராசி அன்பர்களே. அப்போ விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், என்கொயரிகள் இருக்குமே ஆனால், அல்லது வேறு ஏதேனும் வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, வாக்குவாதங்கள் அதெல்லாம் இருக்குமே ஆனால், அதெல்லாம் கூட நீங்கள் ஜெயிக்கிற இடத்துல இருக்கிறீங்க, ஜெயிக்கக்கூடியவர்களாக கும்பராசி அன்பர்கள் இருப்பார்கள். அதே போலத்தான் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம், ஜாப்னா கூட வேலை செய்கிறவங்க, மேல் அதிகாரிகள், இவங்களால் வரக்கூடிய பிரச்சனை, மெயினாக
ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்து அந்த ப்ரமோஷன் வராமல் ஏமாற்றம். அப்புறம் ப்ரமோஷன் கிடைக்கல, இல்லாட்டி நீங்கள் செய்கிற வேலைக்கு ரெகக்னைஸ் கிடைக்காமல் இருப்பது, ஒரு நேம் கிடைக்காமல் இருப்பது, நேம் பூஸ்டப் ஆகாமல் இருப்பது, இல்லை வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவுகள், ஒரு இன்சல்ட் பண்ணுறது. ஒரு பெஸ்ட் ரேங்க்கு கிடைக்கலனா கூட அட்லீஸ்ட் நம்மளை இன்சல்ட் பண்ணலாமல் இருக்கலாம் சாமி, நம்மளை வேணும்னே டச் பண்ணுறாங்க, கார்னர் பண்ணுறாங்க. அந்த மாதிரியெல்லாம் மனவேதனைகள், மனக்குழப்பங்கள் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் கூட கவலை வேண்டாம். கும்ப ராசி அன்பர்களே, அந்த பிரச்சனைகளும் குறையும். வேலையில் நிம்மதி, தொழில் செய்கிற இடத்துல தொழிலில் நிம்மதி, மெயினாக வேலையில் நிம்மதி கிடைக்கும், குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும், குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும். குடும்பத்தில் நிம்மதி, அதுதான் ரொம்ப முக்கியம். நான் அந்த ஆரம்பத்தில் சொன்னது தான். வெளியில் 1000 கஷ்டம் இருக்கலாம், வீட்டுக்கு வந்தால் நிம்மதி இருக்கணும். வீடே நிம்மதி இல்லாமல் இருந்தால் அப்புறம் நம்ம எங்கே போய் சொல்கிறது? சம்பாரிச்சு என்ன புண்ணியம்? அப்போது கும்பராசி அன்பர்களே, நிம்மதி பிறக்கக்கூடிய மாதம், மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய மாதம். இதில் உங்களுக்கு தடைகள் இருக்குமே ஆனால், எனக்கு கஷ்டம் இருக்கு சாமி, கஷ்டம் இருக்குமே ஆனால் நீங்கள் கஷ்டப்படணும்னு தலையெழுத்தில் சரி செய்து கொள்ளலாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு. வாருங்கள். அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, மீனராசி என்ன சொல்கிறது, மார்ச் மாதம் வந்துடுத்து, எதிர்பார்த்த பெயர்ச்சியும் வந்துடுச்சு. நம்முடைய சேனலில் சனி பயிற்சி பற்றி ரொம்ப வீடியோஸ் நல்லா தெளிவாக போட்டிருக்கோம், ப்ரீஃபாக சொல்லியிருக்கிறோம். அதில் ஸ்பெசிஃபிக்காக நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காகவே நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து கம்ப்ளீட்டாக மீனராசிக்கு ஜென்ம சனி ஆரம்பம். இது நாள் வரையில் திருக்கணிதப்படி நடந்துருச்சு, வாக்கியப்படி நடக்கலை. அப்புறம் அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. அப்போ ஒரு 70% தான் மீனராசி அன்பர்களுக்கு அந்த ஜென்ம சனி வேலை செஞ்சுருக்கோம். ஒரு 30% அவன் ரொம்ப தப்பு பண்ணுறான் சார், அவன் எப்படி தான் நல்லா இருக்கானே தெரியல அப்படின்னு புலம்புவாங்க சில பேர். அவ்வளோ திமிர் பண்ணுறான் சார், அவ்வளோ அநியாயம் பண்ணுறான் சார், அவன் எப்படி தான் சார் பண்ணுறான், இல்லை உயிர் போய் உயிர் வருது சார் அப்படின்னு சில பேர் அந்த பொய்லாம் சொல்லுவாங்க. அவங்க எல்லாருக்குமே இப்போது கம்ப்ளீட்டாக 7.5 சனி ஆரம்பம், அதில் ஜென்ம சனி ஆரம்பம். இந்த ஜென்ம சனியால் ஒரு 50% மீன ராசி அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும், 50%. அதே போல் இன்னொரு பகுதி பார்த்திங்கன்னா, யாருக்கெல்லாம் ஜாதகம் அல்லது தசாபுத்திகள் அவயோகமாக பலவீனமாக உள்ளதோ அவங்கெல்லாம் விநாசகால விபரீத புக்தி, ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். ரொம்ப அடம் பிடிக்கிறது, திமிர் பண்ணுறது, நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இதைத்தான் செய்வேன், நானே போய் உட்காந்துப்பேன், நானே போய் கீழே விழுந்துடுவேன், இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது, இதான் பிடிவாதம். அந்த மாதிரியான பிடிவாத குணங்கள் இருக்குமே ஆனால் தயவு செஞ்சு அதை விட்டுடுங்க. அது குறிப்பாக ஃபேமிலியில், பிஸ்னஸில், ஜாபில் அது காட்டாதீங்க. ஏன்னா இந்த மீனராசிக்கு உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி நல்ல 50%ல் நீங்கள் இருந்துட்டீங்கன்னாக்கா, நீங்கள் என்ன திமிர் பண்ணாலும் கால நேரம் உங்கள் ஜாதகம் உங்களை வாழ வைக்கும், வாழ வச்சிடும். அட் த சேம் டைம் ஒருவேளை அந்த நான் சொல்லக்கூடிய அந்த பேட் ஹாரோஸ்கோப்பில் நீங்கள் இருந்துட்டீங்கன்னாக்கா, உங்களை தரன்னு பிடிச்சி கீழே இழுத்துன்னு வந்து விட்டுடும், தலைகீழே குதிச்ச கதையாக போயிடும். அப்போது மீனராசி அன்பர்களே, அதிக கவனம் தேவை. எதை செஞ்சாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக செய்யணும், எதை செஞ்சாலும் கொஞ்சம் கவனமாக செய்யணும். ஒரு முறைக்கு 4 முறை யோசிக்கணும், அல்லது அட்லீஸ்ட் ஒரு முறையாவது உங்கள் ஜாதகத்தை கொடுத்து ஒரு கன்சல்டிங், ஒரு ஆலோசனை பெற வேண்டும். நான் இப்போ இதை சரியாக செஞ்சுருக்கேனா, நான் இதை ஒழுங்காக பண்ணியிருக்கேனா, சாமி நான் இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன், இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணலாமா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், பணங்காசு வரக்கூடிய நேரம். அதிலும் குறிப்பாக
மீன ராசிக்கு இப்போ கடன் கேட்டாங்கன்னா உடனே கிடைச்சிரும். மீனராசிக்கு கடன் கேட்டாங்கன்னா உடனே கிடைச்சிரும். அந்த மாதிரியான ஒரு காலகட்டம். அப்போ அந்த மாதிரி கடன் வாங்குவதற்கு முன்பாக ஒரு முறை உங்கள் பர்த் சார்ட்டை கொடுத்து, சார் எனக்கு இப்போது ஜெயிக்க முடியுமா, நான் இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, சாமி எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், இது எப்படி இருக்கும், இப்போ ஸ்டார்ட் பண்ணால் நம்ம ஜெயிக்க முடியுமா, நமக்கு ஒன்றும் வேணாம், பெருசாக நம்ம சாதிக்கலாம் கூட ஒரு 10 பேர் நம்மளை நம்பி பிழைக்கிறாங்களா, அவங்களுக்கு வேலை கொடுத்து அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அந்த 10 குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா, நாம் போட்ட பணம் அங்கே முதலீடு வீண் போகாமல் இருக்குமா, நமக்கு ஆர்டர்ஸ் நல்ல முறையில் இருக்குமா, வருமானம் சிறப்பான முறையில் இருக்குமா, இதெல்லாம் தான் கேள்வி. அப்போ கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே. புதிய தொழில் தொடங்குவதற்கான கால நேரம். அதாவது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம். இந்த ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள் ஒரு காலத்தில் நீங்கள் அதை சம்பாரிச்சிருப்பீங்க, நிறைய சம்பாரிச்சிருப்பீங்க, அள்ளி கொடுத்துருக்கோம். ஆனால் இப்போ அதிகப்படியாக உங்கள்கிட்ட இருந்து வாங்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். அப்போ இந்த ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள், கோல்டு பிஸ்னஸ்ஸு, சில்வர் பிஸ்னஸ்ஸு, கிரிப்டோ கரன்சி, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, ஆன்லைன் கேம்ஸு, இப்போ இதெல்லாம் ராகு மாயை. கிரிப்டோ கரன்சி பூரா ராகு தான், மாயை. வர மாதிரி தெரியும், கிட்ட போய் பார்த்தா ஒன்றுமே இருக்காது, வரவே வராது, வந்திருக்காது. அப்போ இதெல்லாம் ஏமாற்றங்கள். அப்போ இந்த ஷேர் மார்க்கெட் பண்ணக்கூடியவங்க, ஸ்டாக் மார்க்கெட் பண்ணக்கூடியவங்க, ட்ரேடிங் செய்யக்கூடியவங்க, இல்லை அதில் கன்சல்டன்சி வச்சு நடத்தக்கூடியவங்க, இல்லை அதையே பிஸ்னஸாக பண்ணக்கூடியவங்க, அதுதான் எனக்கு இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு 24/7 அதில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டங்கள் நிச்சயமாக இருக்கும், ஒரு சிலருக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கும், நல்ல சம்பாத்தியம் இருக்கும். ஆனால் அவங்கள பார்த்து நீங்கள் மீனராசியை ஆரம்பிச்சிங்கனாக்கா உங்களுக்கு அது ஆப்போசிட்டாக அமையும். அப்போ கையில் இருக்கக்கூடிய காசு பணம் விரயமாகக்கூடிய கால நேரம். சார் கையில் இருக்கக்கூடிய காசு காணாமல் போச்சுன்னா சம்பாதிக்கிறது கஷ்டங்க, ஏன் உங்களுக்கு தெரியாதா? சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், அதை சேர்த்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம், சேர்த்த பணத்தை பிரயோஜனமாக செலவு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நமக்கு அது திரும்ப சம்பாரித்து கொடுக்குற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் கால நேரம். எதுவுமே நம்ம கையில் இல்லை, எல்லாமே கிரகம்தான், எதுவுமே நம்ம கையில் இல்லை. நான் ஒரு பெரிய ஓனராக இருக்கேன், நான் ஒரு பெரிய யூனிவர்சிட்டி வச்சு நடத்துகிறேன், நான் ஒரு டீனாக இருக்கேன், நான் ஒரு எம்எல்ஏவாக இருக்கேன், எம்பியாக இருக்கேன். சார் எதுவுமே நம்ம கையில் இல்லை, எல்லாமே கிரகம்தான். நேற்று வரலும் நீங்கள் மினிஸ்டராக இருந்துக்கலாம், இன்றைக்கி ஒன்றுமே கிடையாது, எம்எல்ஏ கூட கிடையாது, டம்மியாக இருப்பீங்க. இது எல்லாமே கால நேரம் கிரகம்தான். அப்போ மீன ராசி என்பர்களே, ஜென்ம சனி ஆரம்பம். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறை ஜோதிட ஆலோசனை பெற்றுக்கொள்வது சிறப்பு. குறிப்பாக இந்த அரசியல் தலைவர்கள், அரசியலில் ஈடுபடக்கூடியவங்க, மெயினாக அரசியல் நண்பர்கள். இப்போ கூட அவினாசியில் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு இப்போ ரூலிங்கில் இருக்கக்கூடிய ஒரு அன்பு நண்பர் ஃபோன் செய்து இப்போ வரக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலை பற்றி நிறைய பேசுனாங்க. நான் என்ன செய்யலாம் சாமி, எப்படி பண்ணலாம் சாமி, ஒரு நல்ல ஒரு 1 hour டைம் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ அதை போல் நீங்கள் எதையும் நீங்கள் யாராக இருந்தாலும், அரசியல்னு இல்லை, யாராக இருந்தாலும் ஒரு நல்ல ஜோதிடரை, ஒரு சிறந்த ஜோதிடரை ப்ராக்டிக்கலாக உண்மையை உறக்க சொல்லணும். சார் நீங்கள் இப்படி தான் சார் இருக்கும், தைரியமாக போங்க சார், பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட், நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய, ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்லக்கூடியவங்க, மங்கள வார்த்தையை பேசக்கூடியவங்க, பாசிட்டிவாக பேசக்கூடியவங்க, பாசிட்டிவான எண்ணங்களை உடையக்கூடியவங்க, இவர்களோடு நீங்கள் பழகுவீர்களேயானால் இந்த மார்ச் மாதம் முதல் மீன ராசிக்கு புதிய வாழ்க்கை ஆரம்பம்.
நல்ல நபர்கள், நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க. நல்லதே நடக்கும். மீன ராசி அன்பர்களே, இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் நம்ம எல்லாருக்குமே நல்லது நடக்க. இந்த சனி பெயர்ச்சி இருக்குது, செவ்வாய் பெயர்ச்சி இருக்குது, சுக்கிரன் பெயர்ச்சி இருக்குது, சூரியன் 3 கிரகங்கள் மாறுது, 4 கிரகங்கள் மாறுது. சூரியன் மீனத்துக்கு போகிறாரு பங்குனி மாதம். சூரியன் பெயர்ச்சி இருக்குது. காலபுருஷனுக்கு 12வது வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன், அரசியல் மாற்றங்கள் நிகழும். அதே போல் செவ்வாய், அதிகாரங்கள் இடமாறும். காவல்துறை அதிகாரிகள், IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகள், இதெல்லாம் கூட இடமாற்றங்கள். நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு இடமாற்றங்கள். இந்த IAS IPS அதிகாரிகள்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். ஆமாம், உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பதவி, அதிகாரம், இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக, இல்லைன்னா பெரிய சிக்கலில் போய் நீங்கள் மாட்டி கை கட்டி யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு, யாரோ ஒருத்தருடைய திமிருக்கு நீங்கள் தலை குனிச்சு கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய அவசியம், நிர்பந்தம் ஏற்படும். அப்போ அந்த IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள், இவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். முடியல 2 நாள் லீவ் போட்டுக்கணும். அப்போ இதை போல் உங்களுடைய ஒவ்வொரு கேள்விக்கும், இது மாதிரி எல்லாருக்கும் நிறைய கேள்விகள் இருக்கலாம். திருமணம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், மெயினாக வேலை சம்மந்தப்பட்ட ஜாப் கிடைக்குமா, 40 வயசு 46 வயசு எனக்கு புதுசாக வேலை கிடைக்குமா, ஜாப் இல்லாமல் இருக்குது, ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய கேள்விகள், திருமணம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம். ஸோ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது இன்னும் கூட தெளிவாக நம்மளால் ஒரு பதில் சொல்ல முடியும். இன்றைக்கி தான் நடக்கும், இத்தனாம் தேதி நடக்கும், நம்ம தேதியிட்டு கூட நம்மளால் ஒரு ஊர்ஜிதமாக ஆணித்தரமாக நம்மளால் பதில் சொல்ல முடியும். அதுக்கான பரிகாரங்கள் காண முடியும். அந்த பரிகாரங்கள்லாம் செய்யும்போது தான் அந்த கெட்ட நேரங்கள்லாம் விலகி நல்ல நேரங்கள் ஆரம்பித்து தெய்வ அனுகூலத்தோடு வாழ்வாங்கு வாழ முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நமச்சிவாயம். ஜெய் வராகி.